இதுல குறிப்பாக மாநில அரசின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்வதற்கு காரணம், இன்று முதலமைச்சர் தொடர்ந்து குற்றம் சாட்டி கொண்டிருந்தோம், இது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்புடையவர் என்று. இன்று அனுதாபி தான் அப்படின்னு சொல்றாரு. அனுதாபி மேலேயே முதலமைச்சருக்கு இவ்வளவு அனுதாபம் இருந்ததுன்னா, அப்போ அவங்க முக்கியமானவர்கள் எல்லாம் கூட உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டாடி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தொண்டராக இருந்தால் எவ்வளவு தொண்டராக இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அனுதாபின்னு முதல் சொல்றாங்க, இன்னைக்கு ஒன்றும் சம்பந்தமே இல்லைன்னு சொன்னாங்க, அப்புறம் இப்ப அனுதாபின்னு கொண்டு வராங்க. நாளைக்கு நாம ஏற்கனவே உறுதி செய்ய முடியும் அவங்க அந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்று. ஆக அப்படி இருக்கும் பொழுது பெண்களின் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு எந்தவித தீவிர நடவடிக்கையும் எடுக்காது என்பதற்கு எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. அதனால் இன்றைய தினத்தில் சிபிஐ என்கொயரி வேணும்ன்றது மட்டும் இல்ல, எதிர்கட்சிகளின் குரல் வலை ஏன் நசுக்கப்படுகிறது, அமுக்கப்படுகிறது, ஏன் ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு கூட குரல் எழுப்புவதற்கு கூட நீங்கள் அனுமதி மறுக்கிறீர்கள்? அப்படி என்றால் இங்கே என்ன ஜனநாயகம் இருக்கிறது? இங்கே எல்லா தலைவர்களும் சொல்லிவிட்டாங்க, தான் முதல் சொல்ல ஆரம்பிச்ச அவசர நிலை இருக்கிறதா என்று. ஆக இன்று அந்த அளவிற்கு அவசர நிலை போல எல்லாருடைய குரல் வலைகளும் நெரிக்கப்படுகிறது. ஏன்? முதலமைச்சர் அவர்களும் ரொம்ப சாஃப்டா இதை ஹேண்டில் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால அவர் இன்னும் தீவிரமாக இருக்க வேண்டும். எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. பெண்கள் எல்லோரும் தமிழக அரசின் மீது நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் வலிமையாக பதிவு செய்வோம்.